பீகார் சட்டமன்ற தேர்தலின் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் மக்களின் வாக்குகளை பெற தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் லாலு நிதிஷ் கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் விசித்திரமான தந்திரங்களை கையாண்டு வருகின்றனர். அதனை இப்போது பார்க்கலாம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் 2 கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் 3ஆம் கட்ட தேர்தல் வரும் புதன்கிழமை நடைபெறுகிறது. 5 கட்ட தேர்தலில் முக்கியமானதாக கருதப்படும் இந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் காரசாரமாக நடைபெற்று வருகிறது. முதல்வர் நிதிஷ்குமாரிடமிருந்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று மும்முரமாக காய் நகர்த்தி வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோரை களமிறக்கியுள்ளது. இந்த 3ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் சில விசித்திரமான குற்றச்சாட்டுகளும் சம்பவங்களும் அரங்கேறியுள்ளன. எப்பொழுதும் நகைச்சுவையாக பேசும் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் தற்போது பிரதமர் மோடியை ராசியில்லாதவர் என கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிரதமர் மோடி வந்தது முதல் பீகார் மாநிலத்தில் மழை பெய்யவில்லை என்றும் அவர் ராசி இல்லாதவர் என்றும் கூறியுள்ளார். बिहार है, जब से नरेंद्र मोदी मुजफ्फरपुर, गया, भागलपुर में आए एक बूंद भी पानी नहीं पड़ रहा था. நகைச்சுவை பாணியில் பிரதமரை லாலு தாக்குவது ஒன்று புதிதல்ல. ஆனால் பிரதமர் மீது இப்படி ஒரு வார்த்தை தாக்குதலை லாலு நடத்தியிருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சுவராசியமாக நடக்கும் இந்த தேர்தலில் பாஜகவும் தனது பங்கிற்கு ஒரு வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. லாலு பிரசாத் யாதவிற்கு எதிராக முதல்வர் நிதிஷ்குமார் சூனியம் செய்கிறார் என்று பாஜக குறிப்பிட்டுள்ளது. வீடியோவை வெளியிட்ட மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் இதன் மூலம் நிதிஷ்குமாரின் உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக கூறியுள்ளார். लालू का सरकार है, बेटा मुझे तांत्रिक ने दी सलाह और अगर लालू से पीछा नहीं छूटा तो होगा सत्यानाश. ये उस माहौल का है. नीतीश कुमार के ये डबल स्टैंडर्ड चेहरे नहीं बल्कि ट्रिपल स्टैंडर्ड चेहरे हैं. பாஜகவின் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள நிதிஷ்குமாரின் கட்சி பாஜக வெளியிட்ட வீடியோ 2014ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது என்று விளக்கம் அளித்துள்ளது. எது எப்படி இருந்தாலும் பீகார் மாநில சட்டசபை தேர்தல் வார்த்தை மோதல் மற்றும் சுவராசியத்திற்கு குறைவின்றி சென்று கொண்டிருக்கிறது. சிவப்பிரியன், நியூஸ் 7 தமிழ், புதுடெல்லி.